Good. பில் ஆஃப் மெட்டீரியல் அல்லது மெட்டீரியல் ரெக்வசேஷன் நோட். பில் ஆஃப் மெட்டீரியல்னா என்ன, மெட்டீரியல் ரெக்வசேஷன் நோட்டுனா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறமா இந்த சம்மில் போகிறது நல்லது. பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அஷ்யூம்டு நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்ன வரும்னா, இதெல்லாம் ரா மெட்டீரியல். எதெல்லாம் ரா மெட்டீரியல்? டிவிஎஸ் கீபோர்டு ஒரு ரா மெட்டீரியல், ஒரு பிரிண்டர் ரா மெட்டீரியல், மானிட்டர் ஒரு ரா மெட்டீரியல், மவுஸ் ஒரு ரா மெட்டீரியல், ஹார்ட் டிஸ்க் ஒரு ரா மெட்டீரியல், ராம், மதர் போர்டு, கேபினெட். இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து ஸ்டோரில் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வரும்போது இந்த மாதிரி ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு கம்ப்யூட்டராக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டில் நீங்கள் வெளில அனுப்புவீங்க. தட் இஸ் கால்டு மேனுஃபேக்சரிங். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்? ட்ரேடிங்னா மளிகை கடை மாதிரி, சரவணா ஸ்டோர் மாதிரி பொருளை வாங்கி விற்பான், அதோட சரியாக போச்சு. ஹி இஸ் நாட் ஏ மேனுஃபேக்சரர். பட் ஒரு மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறது யாருன்னா, ரா மெட்டீரியல் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி அல்லது புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி ப்ரொடக்ஷன் பண்ணி அசம்பிள் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுவோம். ஹி இஸ் கால்டு மேனுஃபேக்சரர். ஓகேவா? ஸோ இன் டேலி ஒன்று மேனுஃபேக்சரர் அண்டு ட்ரேடர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடர், மூணாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ். 3 வகையான பர்சன் தான் இன் ஜென்ரல். இப்போ இந்த மாதிரி ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து காஸ்ட் கண்ட்ரோல் வேணும். காஸ்ட் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, whenever they are going to buy material, they will issue the purchase order and based on the purchase order only they will procure the raw material. Then only the raw material cost will be standard. Always it will be in standard manner so that the price will not get any fluctuations. லைட்டாக இருக்கும் fluctuations, அவ்வளோதான். Without issuing the purchase order, if they procured raw material, what will be happen now? Suppose if any sudden increase in purchase price, material price, labor price, இந்த மாதிரி sudden increase இருந்தால் it will affect the manufacturing, it will affect the selling price. If the selling price get increased, then what will happen? Our sales will be go down. Okay. So to control the selling price, cost reduction technique is required. So bill of material is one of the cost reduction techniques. And issuing purchase order is one of the cost reduction technique. Okay. இப்போ இந்த சம்மில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் ஆஃப் மெட்டீரியல். இப்போ இந்த மெட்டீரியல் கீபோர்டு, எப்சன் பிரிண்டர் இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம சேல் பண்ணுறோம். வாங்கி கம்ப்யூட்டராக ஃபினிஷ்டு குட்ஸ் ஆக்கி சேல் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இந்த கம்பெனி உங்கள் பேரில் ஆரம்பிங்க. பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் அதுக்கு உண்டு. இந்த கம்பெனியில் பில் ஆஃப் மெட்டீரியல் உண்டு, ரெண்டும் உண்டு. ஓப்பனிங் பேலன்ஸும் உங்களுக்கு போட தெரியும். இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் போடுறோம். அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் 2 வகையான ஓப்பனிங் பேலன்ஸ், ஒன்று அக்கௌண்டிங் ஓப்பனிங் பேலன்ஸு, இன்னொன்று இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸு. இதில் இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸு, அக்கௌண்டிங் ஓப்பனிங் பேலன்ஸு ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆகும். ஓகே. இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, சில ப்ராடக்ட் வந்து நம்ம அப்படியே வாங்கி அப்படியே விற்போம். அது மேலே இருக்குது. ஏஎஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், டேலி மல்டி யூசர், ஹெச்பி பிரிண்டர், எல்சிடி மானிட்டர் இதெல்லாம் வாங்கி அப்படியே விற்கிறது. பில் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட்டுக்கு ஒரு 9 இன்வென்ட்ரி இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரா மெட்டீரியலாக வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுவோம். இதை எப்படி டேலியில் அக்கௌண்ட் பண்ணுறோம், இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்டை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். Step 1, we will go for tally. Go for tally.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have to create company. கம்பெனியோட நேம் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பெனியோட நேம் என்ன? பில் ஆஃப் மெட்டீரியல். ஃபினான்ஷியல் இயர் ஸ்டெப் 1 வந்து கம்பெனி கிரியேஷன். ஓகேவா? பாக்கியெல்லாம் ஓகே. முதல் ஸ்டெப் என்னன்னா கம்பெனி கிரியேஷன். ஸ்டெப் 1 கம்பெனி. விடிய விடிய கதை கேட்டு சீதுக்கிறாம யாருடா சித்தப்ப? யார் வரா? யார் வந்திருக்கா? தேவையில்லாத நான் க்ளோஸ் பண்ணிட்டே வரேன். அப்பதான் பாஸ். சந்திரசேகர் யாரோ ஒருத்தர் டெக்னிக் சொன்னாரு, அந்த வீடியோஸ்லாம் மூவ் பண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் மூவ் பண்ணாம இருக்கேன். ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வந்துடுறேன். ஸோ தட் சிஸ்டம் வில் கெட் சம் ஃபாஸ்ட். யார் அந்த தாத்தாவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது F11 F3ல ஜிஎஸ்டி எனபிள். F11 F3 ஸ்டாச்சுரரி டிரான்சாக்ஷன் ஜிஎஸ்டி எனபிள். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரும். தாத்தா உள்ள வந்துட்டாரா? விட்டார். F11 F3 அதில் வந்து என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி வந்து எனபிள் பண்ணிக்க. ஓகேவா? ஜிஎஸ்டியை எனபிள் பண்ணிங்க. ஒரு நம்பர் கொடுத்துக்கோ, DFZ PS6362J1Z0. ஸோ வெரிஃபை பார்ட்டி நம்பர் வருது, பரவாயில்ல, ஒன்று இருந்து போகிறோம், இங்கே போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எனபிள். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி ஃபீச்சர் போயிடுங்க. இன்வென்ட்ரி ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேணும் நமக்கு அப்படின்னா ஸ்டாக் கேட்டகரி எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங் அண்டு சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங், இது வந்து ரெண்டையும் எனபிள் பண்ணுங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங், சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எனபிள் பண்ணிங்க. இது ரெண்டையும் எனபிள் பண்ணிங்க. இது வந்து மூணாவது ஸ்டெப். கம்பெனி கிரியேஷன், F11 F3 ஜிஎஸ்டி எனபிள், F11 F2ல கேட்டகரி எனபிள், பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங், சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எனபிள். நாலாவது ஸ்டெப்பு லெட்ஜர் கிரியேஷன். இது என்னென்ன லெட்ஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு கம்ஸ் அண்டர் எதுக்கே வரும்? ஜிஎஸ்டி லோக்கல் சேல் எதுக்கே வரும்? அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஜிஎஸ்டி அப்ளிகபிள் டைப் ஆஃப் குட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே. அது எதுக்காக சொல்கிறேன்? டேக்ஸ்னு வந்தால், சாரி, பர்ச்சேஸ்னு வந்தால் அதுக்கு பின்னாடி என்ன வரும்? ஜிஎஸ்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி கம்ஸ் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு டேக்ஸ். ஸோ வந்து அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி. அவுட்புட் சிஜிஎஸ்டி கம்ஸ் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஸ்டேட் டேக்ஸ். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி
comes under duties and taxes, GST, state tax. Then round off. Then round off comes under indirect expenses. Round off ஏன் GST not applicable கொடுக்கணுமா? Round off ஏன் GST not applicable கொடுக்கணும்? யாராவது சொல்லுங்க. கோகிலா, why we have given round off under GST is not applicable? Why it is not applicable? GST ஏன் not applicable? Round off. ஏன் நாட் அப்ளிகபிள்? புரியல. இதுல வந்து ஐடிக்கு மட்டும் வந்து எக்ஸெப்ஷன், பட் கான்ஸ்டிடியூஷன் படி ரவுண்ட் ஆஃப்ன்றது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. என்னப்பா சொல்லுங்க புதுசா சொல்றீங்க. இல்ல சார், ரவுண்ட் ஆஃப்ன்றது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா இல்லையான்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷனா? ஸோ அதான் சார், இப்போ ஆர்டிகல் ஐடில மட்டும் அது என்ன ரவுண்ட் ஆஃப் இன்க்ளூடிங்கா இருக்கும், மற்ற இடத்துல இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? கரெக்டுங்களா சார்? இல்ல தப்பு. ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷனுக்கு வேர்டுக்கும் அதுக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தவிர வேற எதுக்குமே அமௌண்ட் சீலிங் எங்கேயுமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல ஒன்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ல மாத்திரம் தான் லிமிட் சொல்லியிருக்கு. பாக்கி எல்லாமே வந்து டேக்ஸ் கிரியேட் பண்ற பவரே கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டான். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ சேல் ஆர் சர்வீஸ். யாராவது ரவுண்ட் ஆஃபை விற்பாங்களா? விற்க மாட்டாங்க. யாராவது ரவுண்ட் ஆஃப்க்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்களா? சர்வீஸ் பண்ணி ரவுண்ட் ஆஃப்னு நான் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், காசு சரியா கேட்பாங்களா யாராவது? என்கிட்ட 4 ரூபா 60 பைசா இருக்குது, நான் ரவுண்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு 40 பைசா கொடுங்க, கேட்க முடியுமா? அதுலாம் பிச்சை எடுக்கிறதா கிடையாது. ரவுண்ட் ஆஃப் இட் இஸ் நாட் எ சர்வீஸ் ஆர் எ சேல்ஸ். தென் ஜிஎஸ்டி இஸ் வென் ஹவு த ஜிஎஸ்டி வில் அப்ளிகபிள். பர்ச்சேஸ் பண்ணால் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், சேல் பண்ணால் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், சர்வீஸ் ரெண்டர் பண்ணால் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், சர்வீஸ் ரிசீவ் பண்ணால் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். பட் ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் எ சேல் ஆர் சர்வீஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ப்ராடக்ட்டுக்கு தான் காசு கொடுப்பீங்க. ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமளாக தர்மம் பண்ணுறது. இட் இஸ் நாட் எ சர்வீஸ் ஆர் சேல். ஸோ தட் ரவுண்ட் ஆஃப் வந்து ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ரவுண்ட் ஆஃப். அடுத்தது வந்து இன்க்ளூடிங் அசசபிள் வேல்யூ ஃபார் கால்குலேஷன். அது என்ன சார் இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ ஃபார் கால்குலேஷன் அப்படின்னா, சரவணா ஸ்டோர் போகிறேன் நான். சரவணா ஸ்டோர் போயிட்டு ஒரு பீரோ வாங்குறேன். அந்த பீரோ வாங்கி இடுப்பில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு ட்ரெயின் ஏரியா வர முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். உடனே என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு வண்டியை பிடிக்கணும். அந்த வண்டி சத்தம் டிரான்ஸ்போர்ட்டரை பிடிக்கணும். அந்த டிரான்ஸ்போர்ட்காரன் என்ன பண்ணுவான்? எனக்கு பில்லு தருவான் அலாங் வித் ஜிஎஸ்டி. அவன் சர்வீஸ் பண்ணுறான். சரவணா ஸ்டோர் சேல் பண்ணுறான், டிரான்ஸ்போர்ட்காரன் சர்வீஸ் பண்ணுறான். சரவணா ஸ்டோர் பண்ணுற சேல்ஸுக்கு ஜிஎஸ்டி அவன் கலெக்ட் பண்ணிடுறான். டிரான்ஸ்போர்ட்காரன் பண்ணுற சர்வீஸ்க்கும் ஜிஎஸ்டி ஒன்று ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில் நமக்கு வரும், இல்லைன்னா அவன் கலெக்ட் பண்ணி அவன் கட்டுவான். ஓகேவா? இப்போ மிக்சடு சப்ளையாக இருக்கணும்னு வச்சுக்கோ. சரவணா ஸ்டோர் இஸ் டூயிங் த மிக்சடு சப்ளை. லைக் அவனே சேல் பண்ணுறான், அவனே வந்து டெலிவரி பண்ணுறான். அப்போ வந்து நம்மள்ட்ட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுவான். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணும்போது சரவணா ஸ்டோரோட மெயின் ஆப்ஜெக்ட் என்ன? பொருள் சேல் பண்ணுறது. ஆன்சிலரி ஆப்ஜெக்ட் என்ன? டெலிவரி பண்ணுறது. அப்போ தான் அவனுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகும். பொருள் வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் தான் அசசபிள் வேல்யூட டிரான்ஸ்போர்ட் காசு இன்க்ளூட் பண்ணும்போது அதுக்கு அப்ளை ஆகும். பொருளோட விலை 28% அப்படின்னா அசசபிள் வேல்யூ டிரான்ஸ்போர்ட் காசுக்கும் அதை இன்க்ளூட் பண்ணுவோம். ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டிரான்ஸ்போர்ட் காசு இருக்குன்னா அசசபிள் வேல்யூவில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கு தனி டேக்ஸ் கிடையாது. பொருள் 18%னா ஃப்ரைட்டுக்கு 18% டேக்ஸ். பொருள் 28% அப்படின்னா ஃப்ரைட்டு 28%. பொருள் 12% அப்படின்னா இங்கேயும் 12%. காம்பினேஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டாக வாங்கணும். எக்ஸம்டட் ப்ராடக்ட் அப்படின்னா நார்மலாக சர்வீஸ்க்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜ். இதுதான் வந்து அசசபிள் வேல்யூ இன்க்ளூட். இது எதுக்கு அப்படின்னா ஃப்ரைட்டு. இதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள். நான் ஃப்ரைட்டுக்கு கிரியேட் பண்ணுற பாருங்க. ஃப்ரைட்டு இன்வர்ட். ஃப்ரைட்டு இன்வர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்கம் அவுட்வர்ட்னா இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். இதுக்கு வந்து ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள்.
Suppose accessible value to be included. It should be included in accessible value. For example, நான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதனுடைய காஸ்ட் 10,000, அதை கொண்டு வர டெலிவரி சார்ஜஸ் 2000 அப்படின்னா அந்த 2000க்கும் சேர்த்து ஐ வில் பே ஜிஎஸ்டி. பட் அட் வாட் ரேட் அப்படின்னா 10,000 என்ன டேக்ஸ் ரேட்டோ அந்த டேக்ஸ் ரேட்டு. சப்போஸ் இஃப் த 10,000 இஸ் 12% ரேட் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் 2,000 12% ரேட்டு கொடுக்கணும். சப்போஸ் இஃப் த 10,000 இஸ் 28% ரேட் அப்படின்னா அந்த 2,000 28% ரேட். சப்போஸ் நான் வந்து 12%ல் ஒரு அமௌண்ட்டும் 18%ல் ஒரு அமௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டாக கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் நான் வாங்குறது பூராமே எக்ஸம்டட் ப்ராடக்ட், பால், புக்கு, மீட்டு, அந்த மாதிரி ரைஸு, பேடி இப்படி வாங்குறேன் அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ் வந்து எக்ஸம்டட் கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட் எக்ஸம்டட், அதனால் இதுக்கு எக்ஸம்டட் கொடுக்க முடியாது. பட் சர்வீஸ் வந்து டாக்ஸபிள் சர்வீஸ் பண்ணுறேன், ப்ராடக்ட் தான் எக்ஸம்டட், பட் யூ ஆர் டூயிங் த என்ன taxable service. So that taxable service is 18% chargeable. Concept clear? Freight inward services based on value. Similarly, freight outward. Freight outward எப்போ வரும்? Freightனா என்னன்னு தெரியுமா? Freight தான் என்னன்னு? இதுக்கு வந்து போத்தே போட்டுருவோம், அதே மாதிரி ஃப்ரைட் இன்வர்டையும் போத்துன்னு போட்டுருவோம். ஃப்ரைட் இன்வர்டு அதுவும் வந்து போத்தே போட்டுருவோம், அப்போ தான் அது ப்ரொபோர்ஷனேட்டாக அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ தட் இப்போ நம்ம லெட்ஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார் லெட்ஜர் அண்ட் சன்ட்ரி டேட்டார் லெட்ஜர். சன்ட்ரி கிரெடிட்டார் லெட்ஜர் ராஜ்குரு ட்ரேடிங் அப்படின்னு பேர். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ராஜ்குரு ட்ரேடிங் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். வாங்கி நான் யார்கிட்ட விற்க போகிறேன் அப்படின்னா ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். இது எக்ஸாம்பிள் தான், கம்ப்யூட்டர் நம்ம அவங்களுக்கு விற்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டாஸ். ஓகேவா? ஸோ ராஜ்குரு ட்ரேடிங்கிட்ட மெட்டீரியல் வாங்குகிறோம், வாங்கி ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷனுக்கு சேல் பண்ணுறோம். ரா மெட்டீரியல் வந்து ராஜ்குரு ட்ரேடிங்லேருந்து வாங்குகிறோம், கம்ப்யூட்டராக ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷனுக்கு சேல் பண்ணுறோம். இதுதான் அஜெண்டா. ஸோ ஸ்டெப் 1 கம்பெனி கிரியேஷன், ஸ்டெப் 2 இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதுக்கு நாம் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், அதுக்கு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அக்கௌண்ட்ஸு, வவுச்சர் டைப்பு, அதில் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு போட்டுங்க, இல்லை லோக்கல் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு போட்டுங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் ஆர்டர். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன். இங்கே வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு. அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா ஃப்ரைட் இன்வர்டு இருந்ததுன்னா ஃப்ரைட் இன்வர்ட் போட்டுங்க. ஃப்ரைட் இன்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் யூசர் டிஃபைன்ட் வரும், நீங்களே தான் மேனுவலாக கொடுக்க போகிறீங்க. ஏன்னா ஃப்ரைட் இன்வர்டு வில் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட் which you are going to purchase. Based on followed by input CGST, input SGST, then round off. Round off வந்து as total amount rounding, normal rounding 1. Okay. அடுத்தது சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டரும் அதே மாதிரி தான், ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் ஆர்டர்னு போட்டுருக்கோம். எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் அவுட்வர்டு, அது யூசர் டிஃபைன் வேல்யூ, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். உங்களுக்கு இந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்பப்படும். ஓகேவா? என்னடா வாத்தியார் கடன்னு போடுறாருன்னு பார்க்க வேண்டாம், ஏன்னா வித்தின் 50-60 மினிட்ஸ்க்குள்ளே நான் இதை முடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் எப்படியோ அதே மாதிரி வவுச்சர் டைப்பு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். பர்ச்சேஸுக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ்,
எண்ட் ஆஃப் லிஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட். பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் பர்ச்சேஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, பர்ச்சேஸ் ஆர்டர்னா யூ ஹேவ் ஆர்டர் பட் யூ ஹவ் நாட் ரிசீவ்டு, ஸோ தட் யூ ஹேவ் நோ எனி லைபிலிட்டி. ஹோட்டலுக்கு போகிறோம், உட்காரோம் டேபிளில், இட்லி ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணதுனால நீ காசு கொடுக்கணுமா? தேவையில்லை. நீ அதை வாங்கிட்டு சாப்பிட்ட அப்படின்னா தான் நீ காசு கொடுக்கணும். வாங்கிட்டேன்னா காசு கொடுக்கணும். சாப்பிட்றது குப்பையில் போகிற அது வேறு விஷயம். அது மாதிரி தான் பர்ச்சேஸ் ஆர்டர் இஸ் டிஃப்ரெண்ட்டு, பர்ச்சேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். யூ ஆர் ஆர்டரிங், அவ்வளோதான். ஆர்டர் பண்ணுறதுனால உன் பையில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற பைசா கடைக்காரனுக்கு போகாது. யூ ஆர் நாட் பேயிங் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் மணி. பட் நீ பர்ச்சேஸ் பண்ணிட்ட அப்படின்னா அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் மணி யுவர் மணி வில் கோ அவுட். ஓகேவா? வெதர் யூ கிளியர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் பர்ச்சேஸ்? சிமிலர்லி சேல்ஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ். நீங்கள் ஆர்டர் எடுத்ததுனாலே சேல் பண்ண அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ணி இன்வாய்ஸ் கொடுத்து அவன் அக்னாலஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். தன் ஒட்டி இட் அக்ரீட் ஆஸ் சேல், அதர்வைஸ் இட் இஸ் நாட் சேல். ஓகேவா? ஸோ என்ன இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வேற அது வேற. பர்ச்சேஸ் ஆர்டர் வேற, பர்ச்சேஸ் வேற. சேல்ஸ் ஆர்டர் வேற, சேல்ஸ் வேற. இங்கே அதே மாதிரி ஃப்ரைட் அவுட்வேர்டு ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அங்கே எப்படி இன்வெர்ட் போட்டிங்களோ அந்த மாதிரி ஃப்ரைட் அவுட்வேர்டு யூசர் டிஃபைன் வேல்யூ, தென் அவுட்புட் சிஜிஎஸ்டி. முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வரணும், அப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வரணும். நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் பார்த்தாலும் சரி, இல்லை இது பார்த்தாலும் சரி. ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. டேக்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் ஆகுது, சாரி பர்ச்சேஸ்னா ஃப்ரைட்டு இன்வேர்டு, ஃப்ரைட்டு இன்வேர்டு, சிஜி இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங். அதே மாதிரி சேல்ஸு, பட் சேல்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடிஷ்னலாக சம் ஐட்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இதில் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து டிஃபால்ட் பேங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணல, சரி அப்புறம் கிரியேட் பண்ணிப்போம். சென்னை. நேம் ஆஃப் கிளாஸ் வந்து ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ். எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு ஜிஎஸ்டி அவுட்புட் சேல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் அவுட்வேர்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் அவுட்வேர்டு, அது வந்து யூசர் டிஃபைன் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் மெத்தட் தேர் ஆஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் தட். அடிஷன் ஆஸ் எக்ஸைஸ் இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஃப்ளாட் ரேட் மீன்ஸு எங்கே போனாலும் 2000 ரூபாய் தான். எது எடுத்தாலும் 10 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளாட் ரேட். மினிமம் ரேட் மெட்ராஸ்குள்ளே எங்கே டெலிவரி பண்ணாலும் 100 rupees. அது வந்து சரவணா ஸ்டோர் டி நகர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற வெஸ்ட் மாம்பலம் பண்ணாலும் சரி, சரவணா ஸ்டோர்லேருந்து தாம்பரம் போனாலும் சரி, ஃப்ளாட் ரேட், ஃப்ளாட் ஒரே மாதிரி ரேட். சர்சார்ஜ் அப்படின்னா இட் இஸ் அன் அடிஷன் சார்ஜஸ். ஏற்கனவே இருக்கிற டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ் போடுறது சர்சார்ஜ். ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் இட் இஸ் உனக்கு தெரியும் ரவுண்ட் ஆஃப் 240 ரூபா 60 பைசா அப்படின்னா 241 ரூபா வந்து. அதுக்காக யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்னா தேர் இஸ் நோ எனி கால்குலேஷன், தேர் இஸ் நோ எனி ஃபார்முலாஸ். நீயா என்ன வேல்யூ போறியோ தட் வேல்யூ, அதான் யூசர் டிஃபைன் வேல்யூ. பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி அப்படின்னா சம் ப்ராடக்ட் வில் பி taxed based on quantity, based on size, அந்த மாதிரி based on quantity. on current subtotal அப்படின்னா 10 டோட்டல் போடுறோம், 10 ஐட்டம், ஒவ்வொரு ஐட்டமும் அப்படியே டோட்டல் பண்ணிட்டே வரும், அந்த சப்டோட்டல். ஆன் ஐட்டம் ரேட் அப்படின்னா 10 குவான்டிட்டி இன்ட்டு 100 ரூபாய் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு டேக்ஸ் போடுறது, ரேட்டில் டேக்ஸ் ஆன் தட் ஐட்டம் ரேட். ஆன் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா என்டையர் சேல்ஸ் வேல்யூ, இந்த பில் வேல்யூ என்ன வருதோ அதுக்கப்புறம் என்ன வருதோ அதுதான் என்டையர் டோட்டல். ஸோ இங்கே நீ என்ன லெட்ஜர் போடுறியோ அதுக்கு என்ன கால்குலேஷன் மெத்தடுன்னு நீ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணணும்னா உனக்கு ஒன்று என்னங்கிறது தெரியும், அப்போ தான் உன்னால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஃப்ரைட் அவுட்வேர்டுங்கிறது என்ன? டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராடக்ட் அண்ட் டிஸ்டன்ஸு யூ வில் பே. ஸோ இட் மே ஹாவ் சம் பார்கெயின் ஆல்சோ. அதனால் யூசர் டிஃபைன் வேல்யூ, தேர் இஸ் நோ எனி ஃபிக்ஸ்டு அமௌண்ட், இட்ஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ. Suppose if any amount is not a fixed amount and or round off அப்படின்னா it may be user defined value. So select user defined value. Then output CGST, output SGST, round off. Round off means இது நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ரவுண்ட் ஆஃப் AST அப்படின்னா as total amount rounding, ரொம்ப ஷார்ட் AST. GST ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன்.
ஜிஎஸ்டி ஒரு நாய் டாக், அந்த மாதிரி இருக்கு ஏஎஸ்டி ஆஸ்ட். ஒன்னொன்றுக்கும் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? ஸோ தட் நவ் வி ஆர் ரெடி டு அக்கௌண்டிங் ப்ராசஸ். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸ்டில் நவ் வாட் வி ஹவ் அக்ராஸ்டு. ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கிரியேட் கம்பெனி. செகண்ட் தென் வந்து F11 F3 ஜிஎஸ்டி எனேபிள், F11 F2ல கேட்டகரி எனேபிள். இல்லை நான் சொல்லிடுறேன்ப்பா, மியூட் பண்ணிக்கோ, சவுண்டாக இருக்கு, ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கிரியேட் கம்பெனி, தென் F11 F3 ஜிஎஸ்டி எனேபிள், F11 F2 category enable, purchase order and sales order processing enable. Then GST ledgers to be created. What are the ledgers we have to be created? GST local purchase, GST local sale, input CGST, input SGST, output CGST, output SGST, round off bank ledger we have yet to create. Then one sundry debtor ledger and sundry creditor ledger. Up to this, okay va ellarum? Up to this ellarkum okay va? Up to this ellarkum okay va ba? Yes, sir. Yes. Now we may proceed for inventory part. Now we may proceed for the inventory part. We may see what are the kind of inventories we are having. Here there are two kind of inventories. So first part of inventory, yes, accounting software, Tally multi-user, HP printer, LCD monitor. These are all trading goods. What is called trading goods? You have to procure this product for the purpose of selling only. You are not going to suppose use to for manufacturing process. As it is, in what condition you are going to sell. Okay, well, that's trading activity. But in case of bill of material concept, there are some raw materials also there. You are going to procure this raw material by using manufacturing journal. You will manufacture the product, and after manufacturing only you can able to sell. That kind of activity. So there are two kind of activity. Here we have to create groups. First one part, inventory part, item name. Second one part is the group name. There are three kind of group. One is called software, another one is called hardware and raw material. Another one is called finished goods. So that four kind of goods we have to create. Whenever we are going to create any GST related, whatever the ledger you have to create, you have to specify in Tally that whether the ledger having the GST control or not, except contra. கான்ட்ராவை தவிர டேலியில் நீங்கள் எந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் இட் வில் ஆஸ்க் யுவர் கான்ட்ரா, சன்ட்ரி டெட்டார் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார். இந்த மூணு தவிர பாக்கி எது கால் பண்ணாலும், எந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் டேலி என்ன கொஸ்டின் கேட்கும் அப்படின்னா, வெதர் திஸ் லெட்ஜர் இஸ் ரிலேட்டட் வித் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்கும். ரிலேட்டட் வித் ஜிஎஸ்டி மீன்ஸ் வாட் ரேட் ஜிஎஸ்டி ஹேஸ் டு பி கலெக்ட் ஆர் பெய்டு. அதான் ஜிஎஸ்டி ரேட். தட் டேக்ஸ் கண்ட்ரோல் ஹேஸ் டு பி கிவன். If the tally is not maintaining, if you are not maintaining inventory, the tax control should be given in the ledger. Suppose if we are going to maintain inventory, then we have to give the inventory control, tax control in the inventory portion only. In inventory portion, there are three kind. One வந்து பார்த்தீங்க அப்படின்னா group and category and item. Even though there are three kind of inventory information, but you can specify the tax control either under group or stock item. There are three inventory info. Inventory group, provided if you activate your category, then category also available. Then stock item. Okay, one. So which is inventory? Stock item is inventory. Group means it is the collection of information for reporting purposes. That's all. So for easy accounting, for easy method, we are giving the tax control in the inventory group itself. So we have to create, we have to create four kind of groups. One is called software, another one is called hardware, and next one is called raw material. Finally, we have to going to prepare the finished goods, which is called computer. So we have to create four groups. Then some inventories comes under some categories. What are the categories available? Application software, output devices, input devices, like that. There are some kind of categories. Okay, ma. Assume that the raw material cost, the raw material tax rate is
12%, and the finished products like Tally accounting software, Tally multi-user, normally it is comes under 18% tax rate, and the computer also 18% tax. We have some idea. Okay, so now we are going to create first the inventory group, then inventory category, then unit of measurement. Finally, we are going to create stock item under appropriate category and group. Okay. First we have to, from gateway of Tally, we have to press inventory group create. We have 4 kind of groups. One is called software. So quantities of items to be added. You can give either yes or no. No problem. Yes கொடுத்தாலும் சரி, no கொடுத்தாலும் சரி. அதில் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லை. Whenever you want, you can give yes. Whenever you don't want, you can give no. So it will not affect the accounts. ஓகேவா? ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் பார்ட் ஓகே. இங்கே என்ன கொடுத்தா எஸ் கொடுத்தா என்ன இருக்கும், நோ கொடுத்தா என்ன இருக்கும். சப்போஸ் அஷ்யூம் இன் பேட்டா ஷோரூம் தேர் ஆர் லாட் ஆஃப் செப்பல்ஸ். What kind of information the management may know? What is the value of the stock, closing stock we are having in our hand? That much information is enough. மொத்தம் எத்தனை செருப்பு இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் ஷூவில் எவ்வளோ இருக்குது, செருப்பில் எவ்வளோ இருக்குது, லேடி செருப்பு எவ்வளோ இருக்குது, இந்த நம்பரில் எத்தனை சைஸ் இருக்குது, அந்த நம்பரில் என்ன, அந்த சைஸில் எத்தனை நம்பர் இருக்குது, தட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல். பட் ஓவராலாக என்கிட்ட 1,00,000 செருப்பு இருக்குது, அது லெஃப்டாக ரைட்டாக தெரியாது, ரெண்டும் சேர்ந்ததான்னு தெரியாது. 1,00,000ங்கிறது ஜோடியா இண்டிவிஜுவலா என்னங்கிறது ஒன்று தெரியாது. அப்படின்னா தட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரெலவெண்ட் அட் ஆல். ஸோ இது ஏன் இந்த ஆஃபர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் டேலி வந்து ஒரு ஃபீல்டு வச்சுருக்காங்க அப்படின்னா வித்தவுட் யூஸ் வச்சுருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் கண்ட்ரோல். ஹியர் யூ ஹாவ் டு கிவ் த டேக்ஸ் கண்ட்ரோல். இந்த இடம் இருக்குல்லையா, திஸ் இஸ் த டேக்ஸ் கண்ட்ரோல். இன் டிஸ்கிரிப்ஷன் யூ ஹாவ் டு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹெச்எஸ்என் கோடு இருக்குது அப்படின்னா இந்த ஹெச்எஸ்என் கோடு ரிலேட்டட் வித் விச் ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் கால்டு டிஸ்கிரிப்ஷன். மென்ஷனிங் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மேண்டேட்ரி. மேண்டேட்ரி மீன்ஸ் கட்டாயம். கட்டாயம் கிடையாது. மென்ஷனிங் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மேண்டேட்ரி. அதே மாதிரி மென்ஷனிங் ஹெச்எஸ்என் கோடு இஸ் ஆல்சோ நாட் மேண்டேட்ரி provided if your turnover is less than 2 crore in a year. உன்னுடைய டர்ன்-ஓவர் 2 கோடிக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ப்ரொவைட் ஹெச்எஸ்என். There are some rules are there. Suppose your turnover is between 2 crores and 5 crores, 4 digits is enough. Suppose if your turnover is from 2 crore, more than 5 crore or 4 crore, 8 numbers, all 8 HSN numbers you have to decide. So it is better from the beginning itself you can specify the HSN code. HSN code means harmonized system of nomenclature. HSN means harmonized system of nomenclature, whereas SAC code means service accounting code. In GST there are 2 kind of tax. One is for service, another one is for sale. If it is a sale, HSN code will come. If it is a service, SAC code will come. For what purpose there is a HSN code or SAC code means to identify the correct tax rate by the department. For example, suppose you may wrongly tax, instead of 28% you may charge 12%. Who bears the loss? Government only suffers this loss. So to identify the loss, it is asking the HSN code. With the HSN code, what the department will do, in your company, what is your HSN wise purchase summary and what is your HSN wise sales summary? It will compare the both. If any deviations found, then department will ask or department will issue notice to you and you have to give reply. If not satisfied, then 28% they will charge. HSN, what is the use of HSN? For example, in Tamil Nadu, in Chennai, எனக்கு ஜீனி வேணும் அப்படின்னா நான் மளிகைக்கடையில் போய் ஜீனி வேணும் அப்படின்னு கேட்டேன்னா they will give only white sugar. சரி, சக்கரை வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, மளிகை கடையில் போயிட்டு they will give sugar. பட் இன் அவர் கும்பகோணம் ஏரியா எனக்கு சக்கரை வேணும் அப்படின்னா they will give நாட்டு சக்கரை, ஜாகரி.
அதுதான் தருவாங்க, அல்லது நாட்டு சக்கரை தருவாங்க. They will not give sugar. Sugar is different, அது மாதிரி jaggery is different. Both are different. Even the main raw material is same. ஓகேவா? ஸோ சுகருக்கு டேக்ஸ் உண்டு, நாட்டு சர்க்கரைக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ டு ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் நேம் is identified with its code. That is called HSN code. This code is globally accepted code. That is called HSN. That is 8-digit number. But here I am giving example only. Whether it is a non-GST goods, no, it is a GST goods only. Only petroleum products and some other alcohol products only non-GST goods. Other than all goods are comes under GST only. Then taxability of this product software, it is taxable only. Is reverse charge applicable? No. Ineligible for input credit also no. So because of declaring these two kind of information only, based on this information, the mirror end, the vendor, the debtor who is purchasing the material from you can claim the input tax. Okay. Here we have to specify the tax rate. Suppose if you specify the tax rate, software means 18%, you provide 18%. Automatically it will divide the tax into CGST and SGST. You don't need to make any fiber case. Software, then hardware. Hardware se give tax control. In description you put hardware, then HSN code, taxability, make it as 12%. You please don't ask any question or regarding with the tax rate. Actually what I am thinking I am providing. Okay. Then raw material, yes, comes under raw materials. Normally the HSN code will differ. Maybe 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Suppose if you select unknown, then tax column, tax field will not come. Assume it is 5% applicable from 1. So then finished goods. Finished goods, description, finished goods, HSN, taxability 18%. Okay. So we have created the group. Then we have to go for category and we may create the category. What are the categories are there? Application software, operating software, these are provided in the Excel sheet, no problem at all. I am getting the information from the Excel sheet only. Excel sheet la naan the information edukren. Then raw materials, input device or the output device. Raw material group, input device, output device, input device and output device. Raw material is not a category, it is group only. So I am deleting this group. So what are the categories are available? Application software, operating software, input device and output device. There is only 4 categories. Then create unit of measure. Unit of measures in general numbers only. You have to
memorize all the numbers what they have specified in the list of UQC. UQC code means unique quantity codes. It's unique only. Unique quantity code or unique quantity code. Unique means it is globally accepted numbers. If you enter the first 3 digits globally accepted, that you are trying to tell this unit of measurement. Suppose if you provide NOS, then it is accepted that you are going to sell this product in the unit of measurement of numbers. Okay. So select numbers. Numbers will not come with decimal. Okay. Now we go for stock item. Here we have to create the stock item one by one. There you have timing. Yes. First one is AS accounting software. AS accounting software comes under assume part number 101. AS accounting software comes under software. Then it is an application software or operating software. AS accounting software is the application software or operating software. Is anyone can how you can say that it is an application software, or what is the difference between the application software and operating software? What are the examples for application software and operating software? application software na tally வந்து application software sir. Okay. OS operating software means இந்த window 10 window 9 அதெல்லாம் window 7 அதெல்லாம் operating software. Without operating software, whether application software can be run? இல்ல sir, operating software must sir. Without operating software, we cannot use the application software, isn't it? Yes sir. Okay. Right. Very good. Very good. So, AS accounting software is the application software. Okay, ba? Application software means the person who is going to operate, it will generate some result like tally. இதனுடைய காஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் 15,500, செல்லிங் ப்ரைஸ் இஸ் 21,895. ஆக்சுவலி அதனுடைய காஸ்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸ் 15,500, தென் செல்லிங் ப்ரைஸ் 21,895. Then second one, tally multi-user. We are going to sell tally multi-user. சேவ் ஆயிடுச்சு. அது கை எங்கேயோ போட்டு டேலி இதுலேருந்து வெளில போயிட்டு ஒரே ஒரு செகண்டு. யாராவது நீங்கள் எங்கேயா வெளில போயிருக்கீங்களா? நான் பார்க்கணுமா? Today we are going to see the bill of material concept, so please don't quite. Still 30 minutes is there. I shall try to finish within 30 minutes. Now the version is getting updated as we are entering into education. Okay, let me see. Shall we wait for 2 seconds? Okay. At what process we are having? We are in the process of creating inventory, isn't it? Tally multi-user. We have to create tally multi-user. Tally multi-user. அதனுடைய நம்பர் வந்து 102. Tally multi-user comes under software.
it is an application software only. Numbers, standard rate. What is the standard rate? 45,500 and 65,000. In Tally, what is called a standard rate? In Tally, what is called a standard rate? HP printer 103. It comes under hardware. HP printer, whether it is an which output device only. Numbers, we purchased for 4,000 and we can sell for 4,500. Then LCD monitor. LCD monitor 104. LCD monitor comes under hardwares. It's an output device. Numbers. What is the purchase rate? 55 and 585. 5,500. 5,080. Okay. Now we are going to create the inventory part for bill of material concept. Bill of material concept. TVS keyboard. Machine 201. 201. These are comes under raw material only. Raw material. This is called input device and numbers. Purchase price வந்து பாத்தீங்க அப்படினா 450 580. 450. Like that we have to create inventory. But we have to create all inventory. Then only we can comes to 202. It's an input device only. It's a hardware. Epson printer. That is called. It is not an input device. It is output device. Output device. Rate வந்து பாத்தீங்க அப்படினா 5,500 and 7,150 is the rate. Actually இன்னைக்கு நான் 4வது கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 3 கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன். 203. LCD monitor is a raw material. It's an input device, not no input device, output device. Rate of item is 5,653 and 7,340. Samsung LCD monitor. Next product, mouse. We need a mouse or not? 204 item code. Item code 204. It's raw material only. Mouse is an output device or input device. Input device. The tax rate is 292 and 380. 292 and 380. Suppose if you want to get highlighted, highlighted பண்ணோம் அப்படின்னா simply you put a shift space bar so that the line item will get highlighted. Hard disk. Hard disk part number is 205. Hard disk வந்து it is an hardware, maybe raw material. It's an input device only. The standard cost is 2,500 and 3,000. 3,000. Please stay with us for some more time. So that next RAM 206. It's a raw material only. Raw material only. Comes under input device. 750 974. 750. Then motherboard 207. It's raw material. Motherboard is an input device. Motherboard 2,300. 2,900. Then cabinet.
also raw material 208. There are 9 raw material I have given. Raw material, its input device only cabinet, 650, 845, 650. Then processor, the last one. I think I am testing you, your patience, everything. Processor input cost comes to 2100 and 2730. We finished, almost we have finished. Okay. Now only one thing is pending, that is called bill of material concept. For bill of material, we have to create one finished goods computer, and we have to provide the bill of material. JL, it's enough. Then we have to go for inventory info, voucher type. We have to create a manufacturing JL. Well, sorry, finished goods you have to create first. You are going to create a finished goods HCL computer. Name is HCL computer. That part number is 1001. Assume it's a finished goods only. It's an output device. How can we say this output device? Okay, we use the output device. Numbers. Purchase price we cannot mention because we don't have any purchase price. We are going to manufacturing the product, so that we can't mention the purchase price. We can also cannot specify the selling price also, because after manufacturing only the cost will come to know. After seeing the cost only we can add our margin. So you cannot specify the selling price also. So in the manufacturing process, you comes to know what is the cost of the product. Based on the cost of the product, again we may come and alter the selling price. So for that reason only we are not providing the purchase price. We are unable to providing the purchase price and the selling price. Yeah. Understood whether why we are not providing the purchase price and the selling price as HCL computer? We don't know for not providing the reason for not providing the purchase price. So still we have not manufactured, so that cost you don't know to come to know the purchase cost. Similarly, sales. But it is a bill of material. Bill of material means what is called one computer. It has some components, manufacture, get paid. அது வந்து என்ன பண்ணணும், பில் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட்டுக்கு நீங்கள் பண்ணணும். அதை மறந்துட்டேன் நான். இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, இங்கே வந்து என்ன பண்ணணும், ஆல்டர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல். தட் இன்ஃபர்மேஷன் பில் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட் ஹியர் யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை அஸ் எஸ். ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன லிஸ்ட்டு, என்னென்ன வேணும் அப்படின்னு யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கணும், கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங். இந்த கம்ப்யூட்டர் ஒரு யூனிட் மேனுஃபேக்சரிங் வேணும் பண்ணலாம், நீங்கள் 100 யூனிட் கூட படுத்தலாம். ஒரு யூனிட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு மானிட்டர், ஒரு சிபியு, ஒரு மவுஸு, ஒரு மதர் போர்டு வேணும் இப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கலாம். அல்லது 100 கம்ப்யூட்டருக்கு 100 மானிட்டர், 100 மவுஸு, 100 கீபோர்டு, 100 ஹார்ட் டிஸ்க்கு, 100 ரேம் வேணும் அப்படின்னு கொடுக்கும். பட் இன் ஜென்ரல் கிவிங் ஃபார் 1 யூனிட் இஸ் வெரி குட். ஓகேவா? இங்கே வந்து நம்ம ரா மெட்டீரியல் ஆட் பண்ணிடலாம். 101ல் 1, 102ல் 1, 103ல் 1, 104ல் 1, 105ல் 1. 105 you have not created, 105 you have not created. 106 நம்ம கிரியேட் பண்ணலையா? ஓ, மேலே நம்ம தப்பா போட்டோமா? அதான் பார்த்தோம், இங்கே தப்பா போட்டோம். 201, 202, 203,
204, 205, 206, 207. இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் கோடு போட்டோம்னா we can do fast. 208, 209. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு கம்ப்யூட்டருங்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் ஒரு கம்ப்யூட்டரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டு நம்மளால கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு இப்போ தெரியாது, பர்ச்சேஸ் ப்ரைஸும் தெரியாது, பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடையாது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் தெரியாது, செல்லிங் ப்ரைஸும் தெரியாது. ஓகேவா? அப் டு திஸ் ஸ்டேஜ் யாருக்காவது டவுட் இருக்கா? அப் டு திஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் வந்து ஆர்டர் கொடுக்குறோம். பேஸ்ட் ஆன் ஆர்டர் வி ஆர் ரிசீவிங் மெட்டீரியல். பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் வி ஆர் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம செல் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு மேனுஃபேக்சரிங் ஜேவி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். வவுச்சர் டைப். வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி அப்படின்னு போட்டு. எதுக்காக இது அப்படின்னா ரா மெட்டீரியலாக மைனஸ் ஆகணும், ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ளஸ் ஆகணும். அதுக்காக இது மேனுஃபேக்சரிங்காக ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும். கம்ஸ் அண்டர் ஸ்டாக் ஜெனரல். இந்த இடத்துல யூசர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஜெனரல் எஸ் கொடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இது மாத்திரம் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம். அது எப்படி இஷ்யூ பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆர்டர் வவுச்சர் யூஸ் பண்ணுங்கள். ஆர்டர் வவுச்சர் 1/4/2020 வி ஆர் கிவிங் ஆர்டர் டு பார்ட்டி வந்து ராஜ்குரு ட்ரேடிங். ராஜ்குரு ட்ரேடிங்க்கு ஆர்டர் நம்பர் 1 நம்ம ஆர்டர் சாரி சேல்ஸ் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்எல் ஃபவுண்டேஷன்லேருந்து சேல்ஸ் ஆர்டர் இருக்கும். ஹெச்எல் ஃபவுண்டேஷன்லேருந்து சேல்ஸ் ஆர்டர் இருக்கும். ஆர்டர் நம்பர் வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க, 1201 எது வேணால் கொடுத்துருங்க, ஜிஎஸ்டி லோக்கல்ஸ். அவன் நமக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருங்க அப்படின்னா 101 எனக்கு ஒரு 4 வேணும். என்னைக்கு டியூ டேட்டு அஷ்யூம் 1 மந்த் அப்படின்னு வச்சுக்கேன், 1M போட்டால் போதும். அல்லது 10 days அப்படின்னா 10 days அப்படி போட்டால் போதும். ஓகேவா? எத்தனை குவான்டிட்டி? எனக்கு ஏஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் ஒரு 5. 102 அதுவும் வந்து ஒரு 10 daysல, அதில் ஒரு 5. 103 அது ஒரு 10 நாளில், அதில் ஒரு 5. 104 அது ஒரு 10 நாளில், எல்சிடி மானிட்டர் அது ஒரு 10 கொடுங்க. ஓகேவா? இது ஒரு ஆர்டர் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இது ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டோம். அடுத்தது 2ஆம் தேதி 2 நாளில் 2 நாள் என்ன பண்ணுது, அதே ஹெச்ஏஎல்டேருந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆர்டர் எடுக்கிறோம். 1002 வச்சுப்போம். இதோட நம்பர் 1201 தானே போட்டோம், 1202 ஆர்டர் நம்பர் லோக்கல்ஸ். இதில் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 30 நாளில் 100 கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியல. செல்லிங் ப்ரைஸு அஷ்யூம் பண்ணிக்க ஒரு 40,000 வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் 40,000 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் ஏசிஎஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். விட்டாச்சு. 47 லட்சத்துக்கு 2 ப்ராடக்ட் வந்துருக்கு. ஒன்று ஹெச்சிஎல் கம்ப்யூட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதர் சாஃப்ட்வேர். இப்போ நம்மள்ட்ட சேல்ஸ் ஆர்டர் 2 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வந்திருக்கிற சேல்ஸ் ஆர்டர் நம்மள்ட்ட இன்னொரு 2-3 பேர் பார்ட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வேற ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணுங்க. வேற ஒரு பார்ட்டி யாரு? ஒரு பேரு சரண் அண்ட் கோ அப்படின்றது வச்சுக்கோங்க.
இஸ் ஆல்சோ டெட்டார்ஸ். இவங்ககிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் ஆர்டர் எடுக்கிறோம். இவங்ககிட்டேருந்து நம்ம என்ன ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா 1203 ஆர்டர் நம்பர் ஜிஎஸ்டி. இவங்ககிட்ட வந்து சார் எனக்கு ரா மெட்டீரியலாக கூட எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு 30 ஐட்டம் வேணும்னு கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் 30 ஐட்டம். அப்போ 201ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஐட்டம். 202ல் 10 நாளில் டெலிவரி பண்ணேன்னு ஒரு 30 ஐட்டம். 203ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 30 ஐட்டம். 204ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 30 ஐட்டம். அந்த மாதிரி 9 ஐட்டத்துக்கு. 205ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன்ட்டு ஒரு 30 ஐட்டம். 205ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன்ட்டு ஒரு 30 ஐட்டம். 206ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன்ட்டு ஒரு 30 ஐட்டம். 207ல் ஒரு 10 நாள் டெலிவரி பண்ணிட்டு ஒரு 30 ஐட்டம். நம்ம பர்ச்சேஸ் இது யூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கோம், பரவாயில்ல. 207ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன்னு ஒரு 30 ஐட்டம். 208ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன்னு ஒரு 30 ஐட்டம். 209ல் 10 நாளில் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 30 ஐட்டம். ஸோ இதுக்கு பின்னாடி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் த வே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 சேல்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட ஒரு மெட்டீரியல் கூட இல்லை, 3 சேல்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் வேறு பண்ண போகிறோம். அது ஒரு 100 கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ரா மெட்டீரியலாக சில இருக்க ஸ்பேர்ஸ் விற்க போகிறோம். இப்போ நம்முடைய டீலர்னு வச்சுக்கோம், நம்மகிட்ட வாங்கி வைக்கிறோம். நம்ம ப்ராடக்ட்டுக்கு நாம் ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணாமல் அப்புறம் யார் சப்ளை பண்ணுவோம், ரைட்டா. இவன் நம்முடைய சர்வீஸ் சென்டர் அப்படி வச்சுக்கோம். சரண் வந்து நம்முடைய சர்வீஸ் சென்டர், நம்ம கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங். இப்போ எனக்கு நான் ரிசீவ் பண்ணிட்ட ஆர்டர்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல் ஐ ஹாவ் டு ப்ரொக்யூர். Where I have to go and see and procure. அது based on that I will issue the purchase order. Based on the purchase order I will make the purchase. Based on the purchase I will make sale. But it is a lengthy process. I will stop up to issuing the purchase order, seeing the report. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம். அதோட நிப்பாட்டிப்போம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நாளைக்கு இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மாத்திரம் பார்த்து. இப்போ நம்ம கையில் சேல்ஸ் ஆர்டர் என்னென்ன இருக்குது, குவான்டிட்டி வைஸ் வாட் ஆர் த இன்வென்ட்ரிஸ் வி ரெக்வயர்டு டு பர்ச்சேஸ் ப்ரொக்யூர் அப்படின்னு. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி யூ ப்ளீஸ் கிளியர்லி வாட்ச் ஹியர் வாட் ஐ எம் டூயிங். From gateway of tally, display statement of inventory. Here statement of inventory, and go for sales order outstanding. In sales order outstanding, you can go for all orders. You can go for all orders. You can go for all orders. Either you press F7 all orders. So here you can find all orders. Here you can find all orders. But this information is not enough to make your purchase decision. For making purchase decision, what information you require? For making purchase, what information will you require? Purchase பண்றதுக்கு உனக்கு என்ன information வேணும்? You have sales order. You have 3 orders. Order number 1201, 1202 and 1002. But is this information enough to make your procurement? போதுமா? For that. For what information you required? என்ன information வேணும்? சந்திரசேகர், what information you required? என்ன வேணும் உங்களுக்கு information? என்ன information வேணும்? உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? வண்டி ஓடுறீங்களா? இல்ல சார், இப்போ வெளியில. என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களுக்கு? இப்போ நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வந்து தேவையானது வேணும் சார். அதாவது
எதில் எவ்வளோ தேவை அதை எப்படி பார்ப்பீங்க? எது தேவைன்றது வந்து நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணி அதான் எப்படி போவீங்க அதுக்கு எப்படி போவீங்க? வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் போகுது சார். இன்வென்டரி டிஸ்பிளே வண்டி ஓட்டுறீங்களா? ஓகே. இல்ல சார், வெளியே வந்தேன் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது கேளுங்க சார். அதாவது சார் டிஸ்பிளே போயிருந்தேன். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அதுல சேல்ஸ் ஆர்டர், அதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்ல குரூப் வைஸாவும் பார்க்கலாம், ஐட்டம் வைஸாவும் பார்க்கலாம் சார். நம்மளுக்கு குரூப் வைஸ். ஆமாம், குரூப் வைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வைஸில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? இதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் வந்து இந்த ஆர்டர் ப்ராசஸ். இப்போ உங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி ஒரு ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கு. ஒரு 100 கஸ்டமர்கிட்ட நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணால் கூட அந்த 100 கஸ்டமருடைய சேல்ஸ் ஆர்டரையும் கம்பேர் பண்ணி உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா இல்லையா பார்த்துட்டு நீ வந்து என்ன பண்ணலாம், நீ ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர். இதுதான் வந்து என்னன்னா உனக்கு ரெக்வயர்டு மெட்டீரியல். பேஸ்ட் ஆன் திஸ் ரெக்வயர்டு மெட்டீரியல் யூ கேன் இஷ்யூ த பர்ச்சேஸ் ஆர்டர். பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆர்டர் யூ கேன் ப்ரொக்யூர் த மெட்டீரியல். Then you can do manufacturing. Suppose if it required manufacturing, then we may proceed for sales after manufacturing. Okay. Thank you very much. I shall share this Excel sheet with you. You please try what are the information given in the Excel sheet. First you have to create company, you have to provide the opening balance along with the inventory opening balance. It will be get tallied. What are the information we seen here? I shall share the steps also in the Excel sheet. You please try it on your own up to this stage. Tomorrow we may see, tomorrow we may continue. Suppose if you have any questions, you please call me. Otherwise, you may quite after some value addition. புரியுதாமா? புரியுதா? Up to this I am stopping the video.